ஓம் நம சிவாய். என் அன்பான சிவசொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே சகல வசியமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல ஒரு வரவேற்பு. நிறைய பேர் தொடர்பு கொண்டு அந்த மையை பெற்று பயனடைஞ்சிட்டு வராங்க. அதிலே ஒரு சில பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, ஐயா நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். திடீர் தொழில் நஷ்டத்தினால என்னால் அந்த உரிய நேரத்தில் கொடுக்க முடியல. வேறு ஏதாவது யோசனை செய்து தான் வேறு வழியில் தயார் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் கால அவகாசம் கேட்குறேன். அதுக்கு அவர் போதிய வாய்ப்பு கொடுக்காம எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு. நான் ஏமாத்தலை, கொடுத்தவருன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு. ஏதாவது அதுக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னொருத்தர் கேட்டிருந்தார், ஐயா நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். என்னுடைய முதலாளி வந்துட்டு ரொம்ப கடுகடுன்னு இருக்கிறாரு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி திட்டிகினே இருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் நல்லா தான் செஞ்சிகிட்ருக்கோம். ஆனாலும் எங்கள் மேலே ஒரு சிடுன்னு இருக்கார். என் மேலே மட்டும் இல்லை, எங்கள் தொழில் நிறுவன அனைத்து ஊழியர்கள் மீதும் அப்படி தான் நடந்துக்கிறாரு. அதுக்கு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்படி ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி தொடர்பு வந்து அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இது கூட ஒரு மையை ரெடி பண்ணுறதுக்காக அதான் நேரடி இதை வந்துட்டு நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம். எல்லாமே கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். நீங்களே கூட தயார் செய்துக்கலாம். என்னன்னாக்கா எட்டி விதை இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இதை தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி பச்சை கற்பூரம், அது தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். இதை போல் இருக்கும். இதை தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. அடுத்தது அஞ்சன கல். இது இல்லாமல் எந்த ஒரு மையும் தயார் செய்ய முடியாது. இதை நீங்கள் தேவையான அளவு வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த வேப்ப எண்ணெய். இந்த 4 பொருள் தான் சொந்தங்களே. இந்த 4 பொருள் நீங்கள் வாங்கிக்கிட்டேன். இதை வச்சு நீங்கள் அந்த மையை கூட்டி நீங்கள் திலகம் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுலாம் உங்களை எந்த வகையிலும் அணுகாது. இதை நானும் கேள்விப்பட்டு நான் செஞ்சு பலன் அடைஞ்சதன் விளைவாக இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இது கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதுனால நீங்களே கூட தயார் செய்துக்கலான்றதுனால தான் இந்த பதிவு. நீங்களே இது கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் தானே, நீங்களே வாங்கி தயார் பண்ணி இந்தமாரி ஒரு சட்டி வாங்கிக்கிங்க. இதில் இந்த விதையை போட்டு இந்த கற்பூரத்தை பரப்பி ஃபஸ்ட்டு எரிய விட்டுருங்க. நல்லா எரிய விட்டோடனே கறி ஆகிடும். அந்த கறியை இந்தமாதிரி கல்வத்தில் போட்டு நீங்கள் அரைச்சி அது திலகமாக இட்டுக்கலாம். வேப்ப எண்ணெய் விட்டு தான் அரைக்கணும், நெய் விடக்கூடாது. நிறைய மூலிகை நெய் விட்டு அரைப்போம். சிலது தேய் கரும்பு சாறு, சிலது தேன் விட்டு அரைக்கும். அப்படி ஒவ்வொரு விதத்தில் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மை இந்த வேப்ப எண்ணெய் வச்சு தான் நம்ம தயாரிக்கணும். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதை நான் எப்படி எரிக்கிறேன் என்னன்றதை ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் உங்களுக்கு பார்க்குறது சங்கடமாக இருக்கும். அதனால் நான் துண்டிச்சிட்டு விட்டு அவங்களுக்கு காய்க்கினேன். கொஞ்சம் காத்துருங்க சொந்தங்களே. இது போல் தான் அந்த விதையை பரப்பி அது மேலே பச்சை கற்பூரத்தை பரப்பி நீங்கள் அதை இறக்க வைக்கணும். பாருங்கள், இதுபோல் பற்ற வச்சிட்டிங்கனாக்கா அது நல்லா எரியும். நான் ஃபுல்லாக கறியாகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் காமிக்கிறேன், காத்துருங்க. சொந்தங்களே, இப்போ நான் பச்சை கற்பூரம் வச்சு எரிச்சிட்டேன். எரித்த பிறகு இப்படி நல்லா கறிச்சிடுச்சு பாருங்கள். இது போல் தான் நீங்கள் எரிச்சிக்கணும். இது போல் ஒரு சட்டி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அதில் அந்த எட்டி விதையை போட்டு பச்சை கற்பூரத்தில் தான் எரிக்கணும், வேறு எதுலேயும் எரிக்கக்கூடாது. பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிங்கன்னா இந்த போல வரும். இதை அப்படியே இந்த கல்வத்தில் கொட்டி நான் அரைக்க போகிறேன். அரைச்சி முடித்த பிறகு எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த முக்கியமாக நெய்யோ வேறு எதுவுமே விடக்கூடாது. வேப்ப எண்ணெய் விட்டு தான் அரைக்கணும். இந்த மை அப்படி அதில் மறந்துடக்கூடாது. நான் அரைச்சி முடிவில் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் காத்துருங்க.